நாம் கொலைசேரியின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும். கொலைசேரியின் புஸ்தகம் 4வது அதிகாரம். நாலாவது அதிகாரத்தில் 5வது வசனமும் 6வது வசனமும் வாசிக்கும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. இந்த வசனம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு காரியத்தை உண்டு பண்ணின ஒரு வசனம். என்னுடைய வாழ்க்கையில் மிக ஆச்சரியமான ஒரு வசனம். பல வருடங்களுக்கு முன்பதாக என்னை சவாலிடப்பட்ட ஒரு வசனம். இப்பொழுதும் இந்த வசனம் என்னை புடமிட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் இந்த வசனம் என்னை புடமிட்டு என்னை சவாலிடப்பட்டு பண்ணுகிறதா இருக்கிறது இந்த வசனம். நாம் 2025 அந்த வருடங்கள்லாம் காலங்களை அப்படியே கழிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். கழிச்சிட்டு இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது. இந்த வாரம் மணியில் இன்னொரு வாரம் இருக்குது. இந்த வருஷத்தை நாம் கழிக்க வேண்டிய நாள். இங்கே என்ன சொல்லுதுனாக்கா, காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். காலத்தை நீங்கள் வாழ்கிற இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிங்க. நான் வாழுகிற நாட்கள் சீக்கிரமாய் கடந்து போகிற ஒரு நாட்களில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த நாட்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். 2025 ஆரம்பித்து இந்த நாட்கள் சீக்கிரமாக ஓடிடுச்சு. நம்ம எல்லாருக்குமே திரும்பி பார்த்தா எப்படா ஓடுன்னு நமக்கு தெரில. வருஷம் ஓடிடுச்சு. 2026 வரப்போகுது. ஆனால் நம்மளை கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன இருக்குனாக்கா, இந்த காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக்கிட்டியா? இந்த காலத்தில் நீ எப்படி வாழ்ந்த? குறிப்பாக உன்னுடைய வார்த்தை எப்படி இருந்தது என்று சொல்லி இந்த வசனம் நம்மளை புடமிடுது. ஏன்னா நீ வாழ்கிற நாட்கள் ஒரு புறஜாதியாகிய இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நான் வாழ்கிற ஒரு அந்நிய உலகத்தில் தான் வாழ்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. இந்த உலகம் சொந்தம் இல்லை. இந்த உலகத்து மனுஷனோடு நாம் ஒட்டி உறவாட முடியாது. நாம் ஒரு அந்நிய உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். எப்போ வேணாலும் இந்த உலகத்தை நம்ம காலி பண்ணிட்டு போக வேண்டி இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் நீ ஞானமாக நடந்துக்கோ. குறிப்பாக ஞானமாக நீ பேசு. வாசிக்கிறோம், உங்களுடைய வார்த்தையில் எப்பொழுதுமே கிருபை இருக்கட்டும். உங்களுடைய வார்த்தை கிருபை இருக்கட்டும். அது மாத்திரம் இல்லை, அதில் கொஞ்சம் உப்பு சேர்ந்து அது சுவையாக இருக்கட்டும். சகோதரிமார்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் நல்ல மட்டன் குழம்போ மீன் குழம்போ சாம்பாரோ எது செஞ்சாலும் அதில் உப்பு மட்டும் போடலைன்னு வச்சுங்களேன். உப்பு மட்டும் போடலை, இப்போ எல்லாம் பண்ணிட்டீங்க, அந்த குழம்பு ருசியாக இருக்குமா? சொல்லுங்கள் சகோதரிமார்கள், என்ன எப்படி இருக்கும்? எல்லாம் பண்ணாலும் வாசனை கூட வெளில வராது. அந்த வாசனை சட்டி விட்டு வெளில வராது. நம்மள ஒரு சகோதரர் ஒருத்தர், ஒரு ஐயா இருந்தார். அவர் கீத்து விட்டுட்டு மோட்டு வலையில் உட்காந்துருக்கிறாரு. வீட்டில் கோழிக்கறி குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. குழம்பை இறக்க போகிறாங்க. அவர் மோட்டு வலையில் உட்காந்துட்டு அவர் சொல்கிறாரு, உங்கள் குழம்புல உப்பு போடலைங்கிறார். என்னடாண்ணா, நீங்கள் உப்பு போட்டால் தான் வாசனை வரும் என்றார். நான் விளங்கிட்டேன், அப்போ தான் விளங்கிட்டேன், ஓஹோ உப்பு போட்டால் தான் அந்த வாசனை வெளில வரும்ன்ட்டு. இங்கே பசுத்த ஆவியார் என்ன எழுதியிருக்காருன்னு சொன்னாக்கா, உங்களுடைய நீ பேசுகிற வார்த்தையில் உப்பு இருக்கட்டும். உப்பு போட்டு அந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுறீங்களா பேசுங்க. 2025 ஆண்டில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக இடங்களில் சாரமற்று சாட்சி இழந்து வாழ்க்கை கண்ணா புண்ணான்னு வாழ்ந்துருக்கிறோம் நம்ம அநேகர்.
அதுக்கு என்ன காரணம்னா, கிருபையும் இல்லை, அதுக்கு உப்பும் இல்லை, சாரமும் இல்லை. வாழ்க்கை ஏதோ ஓடிக்கிட்டுருக்கு, நாட்களுக்கு ஓடிக்கிட்டுருக்கு. அப்படி அங்கே உப்பும் கிருபையும் இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையில் ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாயிருக்கும். இது ஒரு நீண்ட பாடம் தான், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நீண்ட பாடம் தான். ஆனால் நம்ம எல்லாருமே ஒத்துக்கொள்ளணும், ஆண்டவரே நீ பேசுகிறது மாதிரி நான் பேசலை, நீங்கள் நடந்து கொண்டது மாதிரி நான் நடந்துக்கலை ஆண்டவரே, நான் அவசரப்பட்டேன், முட்டாள்தனமாக பேசிட்டேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் ஒரு ஏக்கமும் தாகமும் ஒரு கூக்குரலும் தவிப்பும் நமக்கு தேவை. நான் பார்த்துருக்கேன், நம்முடைய சகோதரிமார்கள் சகோதரர்மார்கள் குறித்து எனக்கு சாட்சி எப்படியே செய்தி இந்த காதுக்கு வந்துடும். எப்படி காதுனாக்கா, இந்த மாதிரி பிரச்சனை இந்த பிரதர் இப்படி பேசினார், இந்த மாதிரி பிரச்சனை இந்த சகோதரி இப்படி பேசினார். நான் செய்தியை சேகரிக்கிறவன் இல்லை, நான் செய்தியை பத்திரிகை நிறுவர் மாதிரி செய்தியை சேகரிக்கிறவன் இல்லை. ஆனால் அந்த செய்தி என் காதுக்கு வரும். உங்கள் சபைக்கு வர்ற இந்த சகோதரி இந்த மாதிரி சூழ்நிலை இப்படி பேசுனாங்க, இந்த சகோதரன் இப்படி நடந்துக்கிட்டாரு என்ன, அந்த செய்தி என் காதில் வரும். அது எனக்கு வெட்கமாக இருக்கும், எனக்கு துக்கமாக இருக்கும், மனசு வேதனையாக இருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கும் ஒரு தூஷணம் இருக்கும். இந்த சகோதரி மரியாதையாக பேசலை, மரியாதையாக நடந்துக்கலை. சில பேர் நாக்க நீட்டுறது மாதிரியும் கையையும் நீட்டிடுறாங்க, நாக்கையும் நீட்டிடுறாங்க, கல்லையும் எடுத்துடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்க துதியின் வேலையை கேட்டது போல் கொஞ்சம் ஆண்டவருக்கு பயந்து இருந்திருந்தாங்கனாக்கா அவங்க ஞானமாக நடந்திருப்பாங்க, கிருபையை பெற்றுக்கொண்டிருப்பாங்க, தேவன் கிருபையை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் அந்த கிருபை இல்லை, உப்பு இல்லை. கடந்த 25வது ஆண்டில் நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி இருக்குது. ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அந்த கிருபை இருந்தது. பிரச்சனையை அருமையாக சால்வ் பண்ணியிருக்காங்க, சூழ்நிலையை அருமையாக சால்வ் பண்ணாங்க. நம்மள அநேக வருத்தப்படுகிறேன், நான் வருத்தப்படுகிறேன். மரியாதை குறைவாக பேசுகிறது, மரியாதை குறைவாக அவங்க நடந்து கொண்ட விதம்லாம் அது இருதயத்தில் வேதனையும் துக்கத்தை தான் உண்டு பண்ணுகிறது. இன்னும் ஒரு சில பேர் இயேசுவை போல் நிந்தையை சுமந்து அவமானத்தை சகித்து வாய் பேசாமல் இருந்தவங்கள, அவங்க பாக்கியசாலி. அவங்கள கொடுத்தெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அவங்கள கொடுத்தெல்லாம் இருதயத்தில் கேட்கும்போது இப்படி நடந்துக்கிட்டாங்களா, இப்படி விட்டு கொடுத்தாங்களா, சகித்தாங்களா, அவமானத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களா, வாய் பேசாமல் இருந்தாங்களா, நஷ்டத்தை பொறுத்துக்கிட்டாங்களா, அநியாயத்தை சகித்தாங்களா, அதை கேட்கும்போது நான் சந்தோஷப்படுறனோ இல்லையோ, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா தன்னுடைய நாமத்தின் அவமானத்தையும் நிந்தையும் சகித்தவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள், அவளுக்கு பொக்கிஷம் பரலோகத்தில் உண்டு. ஆனால் நம்மில் அநேக பேர் ஜனங்கள் நிந்தையை சகிக்கலை, அவமானத்தை சகிக்கலை, பதிலுக்கு பதில் பேசி விடுறது, நாக்கு நீட்டி விடுறது. நிறைய பேருடைய நிலைமை எப்படி இருக்குது. நம்ம உட்கார்ந்துருக்கிற அநேகருடைய நிலைமை, நம்முடைய வார்த்தையில் உப்பு சப்பு இல்லை, கிருபை இல்லை, தேவனுடைய வல்லமை இல்லை, நாக்கு அடங்காத நாக்கு அப்படி இருக்குது. ஆனால் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஆச்சரியமாக வாழ்ந்தாங்க அவங்க. உதாரணமாக லூக்கா என்ன சுவிசேஷத்தின் புத்தகத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். லூக்கா என்ன சுவிசேஷத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் லூக்கா 4 எடுத்துக்கொள்ளுங்கள். 4:22வது வசனம். லூக்கா என்ன சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் வாழ்ந்த அந்த கலிலேயா நாட்டில், அந்த தேசத்தில் அவர் யோசேப்பினுடைய குமாரன் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு தச்சனுடைய மகன்ங்கிறது அந்த ஊருக்கே தெரிஞ்சது. ஆனால் அவர் பேச ஆரம்பித்தார்ல, அவர் பேச ஆரம்பித்த உடனே
அங்கே ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னாக்கா ஆச்சரியப்பட்டாங்க. அவருடைய வார்த்தையை குறித்து ஒரு நச்சாட்சி கொடுத்தாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று என்ன, இவன் தச்சன் அல்லவா, தச்சன் போய் இப்படி பேசுகிறானா? இதுதான் அவருக்கு இருந்த அந்த ஜனங்கள் அவருக்கு கொடுத்து நல்ல சாட்சி கொடுத்தாங்க. உங்களையும் என்னையும் குறித்து இதை தான் சொல்லணும். கடந்த நாட்கள் போகட்டும். கடந்த நாட்களில் ஆண்டவர் காணாதவரை போல் இருக்கார், போனால் போகட்டும். ஆனால் ஒரு உணர்வு இருக்கணும், ஆண்டவரே நான் கிருபை உள்ள வார்த்தையில் பேசட்டும். என் புருஷனிடத்தில் சபைக்கு வரல, அவரை ஆண்டவர் அறியலை, என் உறவினர்கள் ஆண்டவர் அறியலை, என் பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஆண்டவர் அறியலை. ஆனால் நான் புறம்பே இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக, புறம்பாக வாழுகிற ஜனங்கள் மத்தியில் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தி கொள்ளட்டும். மரியாதையாக பேசட்டும், ஞானமாய் பேசட்டும். அதான் அங்கே ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இவன் தச்சனுடைய குமாரன் இப்படி பேசுகிறானா? நீங்கள் உங்களை பார்த்து அப்படி சொல்லணும், ஓ இந்த ஊரில் 100 பேர் இருக்கிறான்ப்பா, இவன் எப்படி பேசுகிறா? உங்களுடைய பள்ளியிலையோ அல்லது காலேஜ்லேயோ ஊரடங்கள்லையோ நீ பேசுறதை பார்த்து ஆச்சரியப்படணும். ஒரு முறை பேதுருவை இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பேதுருவையும் அந்த இடத்துக்கு போயிருக்கும்போது அங்கே அந்த வேலைக்கார ஒரு ஸ்திரீ இயேசுவை பார்த்து ஒரு செய்தி சொல்லுவாள். என்ன சொல்லுவான்னு சொன்னாக்கா, ஓ அந்த மனுஷனோட இயேசுவோடு இருந்த மனுஷன்னு சொல்லி அவன் பேதுரை சொல்லுவா. இல்லைம்பான். இது எங்கே இருக்குனாக்கா மார்க்கில் இருக்குது இந்த காரியம். அவள் சொல்லுவா ஒரு வார்த்தை, இந்த மனுஷனுடைய பேச்சே அவனோடு இருந்தாருங்கிறத நிரூபிக்குதுன்னு சொல்லுவாள். மார்க்கு சுவிசேஷத்தில் இருக்க இந்த வார்த்தையை எடுத்தால் நீங்கள் அப்படியே திருப்புங்களா. மார்க்கு 14 எங்க ம் 68 நீயும் அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்குது. பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரியில் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்த பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றார். 70வது வசனம் அதில் வாசிக்கிறோம். 70வது வசனம் என்ன வாசிக்கா, நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்து இருக்கிறது என்றார்கள். நீ பேசுகிற வார்த்தை யாரோட இருந்துச்சுன்னா இயேசு மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, ஆனால் நீ இயேசுவோடு கூட இருந்தவன். எவ்வளோ அருமையாக அந்த காரியம் பரிசுத்த ஆவியானவர் இங்கே பதிவிட்டிருக்கிறான்னு பாருங்கள். நம்முடைய வார்த்தை அப்படி இருக்கணும். இயேசுவோடு வாழ்ந்த மனுஷன், இயேசுவோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷன், வேதம் அப்படி சொல்லுது, நீ ஞானியோடு சஞ்சரிச்சினா நீ ஞானியாக நீ இயேசுவோடு சஞ்சரிச்சினா நீ இயேசுவை போல மாறிடுவ, இயேசுவை மாதிரி பேசிடுவ, இயேசுவே நடந்து கொள்வ. இந்த பேதுரு இயேசுவோடு கூட சஞ்சரித்தான் 3 வருஷ காலம். இயேசு பேசுகிறது போல் பேசினான். அதனால தான் யூதாஸ் காட்டி கொடுக்க வேண்டியிருந்தது, முத்தமிட வேண்டியிருந்தது. இப்போது உன் பேச்சு அதுக்கு ஒத்து இருக்குது. எதுக்கு ஒத்து இருக்குது? இயேசுடைய வார்த்தை போலவே இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழும் நாட்களில் அந்த இயேசு கிருபை பொருந்திய வார்த்தையை பேசினாரே, ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நம்முடைய வார்த்தை அப்படி இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன்,
ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு நாள் தங்கியிருக்கீங்க, அல்லது ஒரு மனுஷனை பார்க்குறீங்க, 1 மணி நேரம் நீங்கள் தங்கியிருக்கீங்க, அவங்கள்ட்ட 5 நிமிஷம் பேசுகிறீங்க அல்லது 2 நிமிஷம் பேசுகிறீங்க, நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிடுறீங்க. அவன் வாழ்நாள் பூராவும் அதை மறந்தே போகக்கூடாது. நீங்கள் பேசின வார்த்தையை கண்டு அவங்க மறந்தே போகக்கூடாது. இந்த மாதிரி வார்த்தையை நான் கேட்டதில்லை. இது இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு உரிமை, அத்தாரிட்டி. அதாவது கிருபையுள்ள வார்த்தை, உப்பால் சாரமேறின வார்த்தை. வாழ்கிற நாட்களில் இந்த நாக்கினாலே அநேகர் என்ன பண்ணாக்கா, நம்ம இந்த நாக்கு இருக்க அதை வாழவும் வைக்கும். அந்த நாவு, இந்த நாக்கு அநேகரை சாவவும் அடிக்கும். இந்த நாக்கில் என்ன இருக்குனாக்கா, ஜீவனும் இருக்குது, மரணமும் இருக்குது. நீதிமொழியின் புத்தகம்லாம் வாசிக்கும், நாவின் அதிகாரத்தில் ஜீவன் இருக்குது, அதில் மரணமும் இருக்குது. கடந்த நாட்களில் அநேகர் இந்த நாட்களால் பேசி மரணத்தை உண்டு பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க பேசி அவங்களோட வாழ்க்கையில் வாழ்வடைய வச்சுருக்கிறாங்க, ஜீவ விருட்சத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சகோதரന്മാர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் நான் மிகுந்த நன்றியுடனாக இருக்கிறேன். ஆண்டவர் அவங்கள கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்முடைய சபையில், இங்கே தான் உட்கார்ந்துருக்குறாங்க. நிறைய பேர் நம்மளோட ஐக்கியப்படுறவங்க. அவங்களுடைய வாயின் வார்த்தை வேதனைக்குரியது. ஜெபம் இவ்வளோ நீட்டு வரும், அருமையாக ஜெபம், இவ்வளோ நீட்டு ஜெபம், அருமையாக ஜெபம். ஆனால் அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, புருஷனோட அல்லது மனைவியோட, பிள்ளைகளோட, ஊர் ஜனத்தோட அவங்க சம்பாஷித்த செய்தி இருக்க சப்புன்னு அப்படி கடந்த நாட்கள் அப்படி இருந்திருக்கு. நம்ம மத்தியில் இருக்கிற ஜனங்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. நான் வருத்தம் அடைகிறேன். நீங்களும் நானும் திருந்தணும். கடந்த சில நாட்கள் முன்னாடி ஒரு ஐயா வந்தார் வாசலுக்கு. அவருக்கு நான் கொடுக்க வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை. அவர் வேறு ஒருத்தவங்க எனக்கு கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தை எடுத்து அவருக்கு கொஞ்சம் நான் கொடுக்கணும். ஆனால் அவங்க கொடுக்கல. அந்த ஐயா என்கிட்ட இந்த கொடுங்கன்னு இருக்கிறாரு. நான் எப்படி கொடுக்க முடியும்? இல்லை, ஒருவேளை என்கிட்ட இருந்தால் நான் கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். இல்லைங்க ஐயா, நீங்கள் போயிட்டு வாங்க, கொடுத்தா நான் கொடுப்பேன்ட்டேன். ஆனால் ஆவியானவர் என்னோட பேசினார், நீ கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் தாழ்த்தி பேசியிருக்கலாமே, உங்களுடைய குரலை கொஞ்சம் தாழ்த்தியிருக்கலாம், மரியாதை நீ பேசியிருக்கலாமே இன்னும் கொஞ்சம். ஐயா போயிட்டு வாங்க, இப்போதைக்கு என்கிட்ட இல்லைங்கிறது இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாமே சொல்லிட்டு. சரி ஆண்டவரே, இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இங்கே கிடைக்கும்போது நான் மரியாதையாக பேசிடுறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது அந்த ஐயா நேத்தி வந்து ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவரே, நான் கிருபை பொருந்தின வார்த்தையை பேசணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லும்போது சரியாக இயேசு பேசினது போல் செய்தியை சொல்லி அந்த ஐயாவை அனுப்பிச்சேன். ஆனால் என்ன சொல்கிறோன்னாக்கா, நம்ம யாரும் பூர்ணவான்களில் பூரணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இயேசுவை போல் பேசுவதற்கு. ஆனால் ஒரு பாடத்தை கற்றுக்கணும். ஆண்டவர் இங்கே தவறிட்டேன், இப்படி நடந்துட்டேன், ஆனால் இன்னொரு சூழ்நிலை இருக்குது, அடுத்த தரம் நான் பேசும்போது நான் மரியாதையாக பேசிட்டோம், தாழ்மையாக பேசிட்டோம், உப்பு கொஞ்சம் ஏறட்டும், சாரம் ஏறட்டும், கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டோம்னா அடுத்த சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் தேவன் நமக்கு என்ன செய்யணும் சொன்னாக்கா அனுமதிப்பாங்க. அப்போ நீங்களும் நானும் ஜெயிச்சிருவோம். பல தடவை நான் பார்த்துருக்கேன், என்னை எதுக்குறவங்க, என்னை பகைக்கிறவங்கள அவங்கள நான் ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். அப்படி பல பேர் ஜெயிச்சிருக்கேன். ஒரு சில நபர்கள் என் மேலே விரோதம் வைராக்கியமாக இருந்தே தன் வாழ்க்கையை கடத்தி இந்த உலகத்தை விட்டு போன மனுஷர்கள் உண்டு. ஆனால் ஒரு சில மனுஷர்களை நான் ஆதாயமாக்கி அவளை நான் நட்பாக்கி கொண்டதும் உண்டு. ஏன்னா இந்த பூமி நாட்களில் நம்முடைய சத்துருக்களையும் கூட நம்ம சிநேகிதராய் மாற்றி அவளை என்ன பண்ணணும் சொன்னாக்கா ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வரணும். நான் விரும்பணும், அது தேவன் செய்வாங்க அந்த வேலையெல்லாம். அருமையான வேலையை நான் என்ன சொல்லுனாக்கா, நம்முடைய வார்த்தையில் எப்பொழுதும் ஒரு இணக்கம், உப்பால் சாரம் ஏறுகிறது, அது கிருபை புரிஞ்சின வாழ்க்கை. உதாரணமாக ஒரு 2 மனுஷனை குறித்து நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். 2 மனுஷன். உதாரணமாக 2 ராஜாக்களின் புத்தகத்தை திருப்பும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புத்தகம், அதில் 1வது அதிகாரம்.
2 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம். இது ஒரு நீண்ட செய்தி. நான் மிக சுருக்கமாய் உங்களுக்கு இந்த செய்தியை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகாப் என்ற ஒரு ராஜா இஸ்ரேல் நாட்டை ஆளுகிறான். அவன் இப்பொழுது மரிச்சிட்டான். இப்போ அவனுடைய மகன் அகசியா என்ற ஒரு ராஜா அவனுடைய பட்டத்து ராஜாவாக அவன் வருகிறான். அவன் இப்பொழுது தேசத்தை ஆளுகை செய்யும்போது அவன் மேல் வீட்டிலேயோ எங்கேயோ ஜன்னல் வழியாக கீழே விழுந்துட்டோன்னா பலமான காயம், உடம்பு சேதம் உண்டாயிடுது. உண்டான உடனே அவன் என்ன பண்ணிடுறான் சொன்னாக்கா, அந்த நாட்டில் இருக்கிற அந்த பாகால் அதை விக்கிரகத்தை போய் அதுகிட்ட போய் விசாரிக்கும்படிக்கு ஆட்களை அனுப்புகிறான். ஆனால் அந்த நாட்களில் தேவனுடைய மனுஷன் எலியா அங்கே இருக்கிறார். அப்போது தேவன் சொல்லுவாங்க எலியாட்ட சொல்லி, அந்த ராஜா ஆள் அனுப்பிச்சிருக்கிறான் அந்நிய தேவதைகிட்ட போய் விசாரிக்க, நீ அவன்கிட்ட போய் உங்களுடைய ராஜா ஏறின கட்டில் விட்டு கீழே இறங்க மாட்டான், இன்னும் நான் சொன்னதா அவன்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லுவான். அதே மாதிரி அவன் போகும்போது குறுக்க போய் எலியா சம்பவிக்கிறார். சொன்னோன்னே, எங்கப்பா போகிறீங்க? இஸ்ரவேலில் ஆண்டவர் இல்லையா? இஸ்ரவேலில் ஆண்டவர் இல்லாமல் அந்நிய தேவன்கிட்ட போய் விசாரிக்க போகிறீங்க? கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய எஜமான் ஏறின கட்டில் விட்டு இறங்க மாட்டான், அப்படியே செத்துறோன்னு நான் சொன்னதை போய் சொல்லுன்னு சொல்கிறோம். அவங்க ஓடி போய் ராஜாட்ட செய்தி சொல்கிறான். சரி சொன்னேன்னு, உங்கள்கிட்ட சொன்னாரே அந்த மனுஷன் எப்படி இருப்பார் என்னான்னு சொல்லி அடையாளத்தை கேட்குறான் அந்த ராஜா. அவர் இப்படிலாம் இருந்தார், என்னென்ன உடை தரிச்சிருந்தார், மயிர் உடையை தரிச்சிருந்தார், வார்க்கச்சை கட்டியிருந்தார். அப்போ ராஜா கண்டுபிடிச்சிட்டான், இது எலியா தான் சொல்லிச்சு. அவன் சொன்னேன், ராஜா கோபம் எரிச்சல் உடனே என்ன பண்ணாக்கா, அவனை கட்டி இழுத்துருவாங்கன்னு சொல்லி ஒரு 50 நபரை அனுப்புகிறான். ஒரு தலைவரை 50 பேருக்கு அதிபதியும் ஒருத்தர் அனுப்புகிறான். அவன் எலியா எங்கே இருக்காருன்னா, எலியா மலை மேலே ஒரு இடத்துல உட்காந்துருக்கும்போது 50 போர் சேவகரும் ஈட்டியோடையும் கேடகத்தோடையும் அந்த தளபதி குதிரையில் டங்குன்னு அங்கே போய் நிற்கிறான். அதை வாசிக்கிறோம். 9வது வசனம் வாசிங்க. 9 வாசிங்க. 1 அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். போறான். அவன் அதிகார தோரணையில் போய் ராஜா அவன் வர சொல்றார், வா. அப்படி வரலன்னா அவனை கட்டி இழுத்துட்டு போடும் அங்கிற தோரணையில் போய் கேட்குறான். அவன் பணிவுலாம் இல்லை, கிருபுள்ள வார்த்தையெல்லாம் இல்லை. ராஜா ஆள்னா அதிகாரமாக போய் அவன்கிட்ட போய் கேட்குறான். என்ன வாசிக்கிறேன்னு சொன்னாக்கா, வாசிக்கணும் 10ஆம் வசனம். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு விருத்தமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. 50 நபரையும் அந்த தலைவனையும் வானத்தில் அக்கினி இறங்கி அங்கே பார்த்தா சாம்பல் தான் கிடக்கு, ஆள் உருவமே இல்லை. இந்த செய்தி கேட்கணும். ஏன்? அவனுக்கு பணிவு இல்லை, கிருபை இல்லை. அவன் தாழ்மையாக அந்த ராஜாட்ட போய் எலியாட்ட கேட்டிருந்தா அவர் வந்திருப்பார். அவன் அதிகாரத்தை பயன்படுத்தும்படிக்கு அகங்காரம் கொண்டவன், ஆணவம் கொண்டவனாக பேச. இப்படி அநேக பேர் இப்படி தான். ஏன் அன்னையோட வாழ்க்கையில் மரணம் சம்பவிக்குது? அன்னையோட வாழ்க்கையில் ஏன் சாம்பலாக நடக்குது? காரியம்னா பெருமை, அகங்காரம், ஆணவம். 50 பேர் சாம்பல் தான் மிஞ்சுது. ராஜா அப்படியே இருக்கிறானா? இல்லை. வாசிக்கணும், அடுத்தபடி வாசிக்கணும். 11ஆம் வசனம் வாசிங்க. மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான். அப்போ 2வது ஒரு ஆள் போய் 50 ஆள், 50 போர் சேவகர், பலமுள்ள 50 போர் சேவகர். இப்போது அந்த 50 பேருடைய அதிபதி, 50 பேரையும் நடத்துகிற அதிபதி அவனும் போகிறான். அவனும்
ராஜா வர சொல்கிறாருப்பா, சீக்கிரம் வா சீக்கிரம் வா என்றான். எவ்வளோ அகங்காரம் ஆணவம், அவ்வளவு அகங்காரம். அதிகாரம் இருக்குது அவனுக்கு, பட்டயம் இருக்குது. அந்த ஆணவத்தினால கிளம்பு சீக்கிரம். அந்த வார்த்தையோட துணியை பாருங்கள், அகங்காரமான துணியை பாருங்கள். ஆனால் என்ன நடக்குது பாருங்கள். 12ஆம் வசனம் வாசிங்க. எலியா அவர்களுக்கு விருத்தமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. இந்த 2வது போன 50 பேரும் புஷ்பமாயிட்டாங்க, தலைவனும் போயிட்டான். சாம்பல் தான் மிஞ்சிருக்கு, சாம்பல் நடந்துச்சு. 100 பேர் காலி, 102 பேர் காலி. இதெல்லாம் அரண்மனையில் உள்ள போர்ச்சவங்க எல்லா இடத்துலையும் போய் செய்தி போயிடுச்சு. இப்போ 3வதாய் ராஜா ஆள் அனுப்புகிற மறுபடியும் ஒரு 50 பேரை. ஆனால் இந்த வந்த மனுஷன் இருக்கிறான், 3வதாக வந்த மனுஷன், அவன் தாழ்மையாய், பணிந்தவனாய், நொறுங்கினவனாய், அவன் அப்படியே அந்த எலியாவையே மாற்றுகிறவனாய், எப்படி இந்த கானானிய ஸ்திரீ இயேசுடைய மனதை சொக்க வைத்தது போல, மெய்தான் ஆண்டவரே, நாய்தானான் சொல்லி இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்திலே சொன்னது போல இவன் எப்படி வர்றான்? 3வதாய் வர்றான். வாசிங்க 13ஆம் வசனம். திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக. 14 வாசிங்க. இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவரவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக என்றார். 3வதாய் வந்தவன் மிகுந்த புத்திசாலி, மிகுந்த புத்திசாலி, ஞானம் உடையவன். அவன் வரும்போதே அங்கேயே முழங்கால் போட்டான், அங்கேயே முழங்கால் போட்டிருப்பான், கையை உயர்த்தியிருப்பான். சில சரண்டர் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கையை அப்படி உயர்த்தணும், கையை உயர்த்தியிருப்பான், கையை அப்படி உயர்த்திடும். கையை உயர்த்தின நோக்கம் என்ன தெரியுமா? நான் முழுவதும் உங்களுக்கு அடிமை. இதுதான் அதனுடைய வார்த்தை, சரண்டர், நான் அடிமை. அந்த 3வதாக வந்தவனுடைய நிலைமை எப்படி? அவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் பணிவு இருக்கிறது. அந்த பணிவு கையிலையும் வாயிலையும் அந்த பணிவு இருக்கிறது. அனைவருடைய இருதயத்தில் அகங்காரமும் ஆணவம் இருக்கிறது. ஆணவத்தின் வார்த்தை, அகங்காரமான வார்த்தை அனைவருட்ட. நான் வெளியில் இருக்கிறவங்கள சொல்ல, இங்கே உள்ளுக்குள்ளே இருக்க நம்ம மத்தியில் இருக்கிறவங்க, நம்ம எல்லாரும் தவறி இருக்கோம். கடந்த நாட்களில் இந்த புத்தி உள்ள 3வதாக வந்த தலைவன்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அவன் அப்படியே முழங்கால் படிட்டு, எலியாவுக்கு முழங்கால் படிட்டு அவனை வேண்டிக் கொண்டு தேவனுடைய மனுஷனே, என் பிராணன், இந்த 50 பேருடைய பிராணனும் உன் கையில் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை இப்போவே என்ன சாம்பலாகவும் ஆக்கிட முடியும், என்னை உயிரோடையும் வைக்க முடியும். இப்போ நாங்கள்லாம் உங்கள் கையில் இருக்கிறோம். எவ்வளோ நல்ல ஆவி, கிருபை புரிந்த வார்த்தை. அப்போது பார்க்குறோம், அவளை அப்போ ஆண்டவர் பேசுகிறார். இவனை தாழ்த்தின உடனே அவங்க பேசுகிறார். 15ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோடே கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோடே கூட ராஜாவிடத்திற்கு இறங்கி போய், போதும், அவன் தன்னை தாழ்த்தினோன்னு ஆண்டவரும் பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போ எலியாவோடு பேச ஆரம்பிச்சார். நீ பயப்படாத, நீ போயிட்டு வா ஆன்சரார். அவன் இறங்கி அங்கே ராஜாட்ட போகிறான். ராஜாட்ட சொல்லி அனுப்பின செய்தி, அதே செய்தியை மறுபடியும் சொல்கிறான். ஆண்டவர் உயிரோடு இல்லையா? இஸ்ரவேலின் ராஜாவாகிய தேவன் இல்லையா? நீ அந்த பேர்சோகுலாகிய அந்த விக்கிரகத்திடத்தில் போய் நீ ஏன் விசாரிக்கணும்? நீ ஏறின கட்டில் விட்டு இறங்க மாட்ட, ஏறின கட்டில் விட்டு இனிமேல் நீ இறங்க மாட்ட. கொஞ்சம் சாப்டர் முடிஞ்சிச்சு. அந்த வசத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். அவன் மரித்தான்.
நான் காரியத்தினுடைய கடைசி தொகை முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த 3 படைத்தளபதிகளில் 2 பேரும் முட்டாளாக இருந்தாங்க. அவனுடைய வாயில் கிருபை இல்லை, இரக்கம் இல்லை. அவன் அதிகாரத்தை பயன்படுத்தணும். ஆனால் இவன் 3ஆவதாக வந்தவன் முழங்கால் படியிட்டு தாழ்த்தி, இவங்களை தான் ஞானி. பெரிய காரியத்தை இந்த உலகத்தில் சாதிக்கிறவன் யார் தெரியுமா? கிருபை உள்ள வார்த்தை பெற்று பேசி பெரிய காரியத்தை சாதிக்கிறவங்க, பெரிய காரியத்தை சாதிக்கிறவங்க. இங்கே உட்கார்ந்துருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒவ்வொருக்கும் சொல்லுகிறேன், கடந்த நாட்களில் எத்தனையோ தோல்வி, வாய்க்கு வந்தபடி வார்த்தையை விட்டாச்சு. வேண்டாம் வேண்டாம், ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நான் பேசிட்டு சிந்தி விட்டு சிந்தினத்துக்காக அழக்கூடாது. சிந்தினத்துக்கு முன்னாடியே சிதறடிக்கிறதுக்கு முன்பதாகவே நான் பேசணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஞானமாய் பேசட்டும் ஆண்டவரே. இந்த பூமியில் என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன், காலத்தை வீணடிச்சிட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க. மரியாதையாக பேசியிருக்கலாம், கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் சகிச்சிருக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். சப்புன்னு பேசிட்டேன். நான் முந்தி சொன்னது போல், என்ன தான் நீங்கள் மட்டன் குழம்பு, என்ன தான் மீன் குழம்பு வச்சாலும் உப்பு இல்லைன்னா, என்ன தான் நீங்கள் நல்ல காரியத்தை ஒரு மனுஷனுக்கு செஞ்சுருந்தாலும் அதில் கொஞ்சம் உப்பு இல்லைன்னா எப்படி இருக்கும்? கல்யாணத்தில் பெரிய நுண்ணிலையை போட்டிருக்காங்க, எல்லா அறுசுவை ஆகாரமும் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் உப்பு இல்லை. சாப்பிடுவோமா? உப்பு இல்லாத பண்டம் குப்பை. இலையை போட்டு அதில் முதல்ல வைக்கிறது எதாக இருக்குன்னா உப்பை தான் வைப்பாங்க. அப்புறம் தான் எல்லாத்தையும் அங்கே வைப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி தான். நீங்களும் நானும் என்னையும் உட்பட சொல்கிறேன். கிருபை பொருந்திய வார்த்தை இந்த 3வது தலைவன்கிட்ட இருந்த சுபாவம் அதுதான். நீங்களும் நானும் இந்த பூமி நாட்கள் வருகிற நாட்களில் நம்முடைய வாயின் வார்த்தையில் ஜீவன் இருக்கும். மரணம் வரக்கூடாது. அநேகரை ஆசீர்வதிக்கணும், அநேகருக்கு நன்மை செய்யணும், ஜீவன் புறப்பட்டு ஓடணும். ஞானம் உள்ளவன் தன் வார்த்தையை அடக்கி கொள்ளுகிறான். வார்த்தையின் மிகுதியாவதினால் பாவம் இல்லாமல் போகாது, நீதிமொழியில் வாசிக்கிறோம். நம்முடைய வாயின் வார்த்தையில் ஞானம் உள்ளவன் அடக்கி ஆளுகிறான். நீ பேசாது இருந்தாலும் மூடனும் ஞானி எனப்படுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நாட்கெல்லாம் முழங்காலை முடக்கி தாழ்த்தி தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டு நான் வாழ்கிற இந்த பொல்லாத சந்ததியார் மத்தியிலே, பொல்லாத உலகத்தின் மத்தியிலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படிக்கு வாழ நமக்கு ஒவ்வொருக்கும் தேவன் அனுகிரகம் செய்வார். அதனால் இந்த பூமி நாட்களும் பணிந்த ஆவியும் நொறுங்குண்ட இருதயத்தோடு இந்த பூமியிலே வாழற்கு தேவன் நமக்கும் நம்ம ஒவ்வொருக்கும் தேவன் அனுகிரகம் செய்வாராக. இது மிக 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 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவதாசர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயம். நீங்கள் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும், நீங்கள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் பேசினாலும் அல்ல பேசாமல் இருந்தாலும் அந்த வாசனை வெளியே வந்து அவனுடைய மூக்கை தொலைக்கும். கிருபை பொருந்திய வாழ்க்கை, உப்பால் சாரமேறின வாழ்க்கை. இயேசு குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. இவன் தச்ச கூடத்தில் வேலை செய்கிற இவனுக்கா இந்த ஞானம்? ஆமாம், நீங்களும் நானும் அப்படி இந்த உலகத்தில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நானும் பேசுகிறது இயேசுவை போல பேசணும். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். அதாவது ஆதியாகம புஸ்தகம் 23வது அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் ஆதியாகமம் 23. இங்கே ஒரு நிகழ்ச்சி. ஆபிரகாம் சாராள். இப்போ சாராள் இறந்துட்டாங்க. ஏறத்தாழ 127 வயது உடைய சாராள், வயதாகி அந்த அம்மா இறந்துட்டாங்க. இறந்து பிரேதம் வீட்டில் இருக்குது. பாடி வீட்டில் வைக்கப்பட்டிருக்குறாங்க. புதைக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்போது ஆபிரகாமுக்கு ஏறத்தாழ அவருக்கு இப்போ 140 வயசாக போகுது. அவர் வாழ்கிறது ஒரு அந்நிய தேசத்தில் வாழ்கிறார். அப்போ அந்நிய தேசத்தில் பிரேதம் செத்துருச்சு, பிரேதத்தை அடக்கம் பண்ணோம். இவர் அந்த அந்நிய தேசத்தானோடு கூட இடைப்படுகிற நிகழ்வு என் இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணினார்.
நீங்கள் நானும் ஒரு அந்நிய தேசத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்நிய மனுஷரோடு வாழ்ந்துட்டுருக்கோம், அந்நிய தேசத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். தேசம் நமக்கு சொந்தம் இல்லை. என்னத்தைத்தான் நம்ம பேரில் பட்டா போட்டு பத்திரம் போட்டு இருந்த வீடானாலும் சரி, நிலமானாலும் சரி, வீடானாலும் சரி, எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. எதுவுமே சொந்தம் இல்லை. நீங்களும் நானும் செத்துட்டா ஒரு நாளைக்கு தான் வச்சுருப்பான் வீட்டுக்குள்ள. மக்க நாள் தூக்கி கொண்டு விடுவான். என்னத்தை பிள்ளையாக இருந்தாலும் பொண்டாட்டியாக இருந்தாலும் அனுப்பிச்சி விட்ருவாங்க நம்மளை. சரிணும். என்னத்தை தான் நீங்கள் இழைச்சி கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, எப்படியோப்பட்ட இடமா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு தான், மிஞ்ச நேரம் 2 நாளைக்கு தான், 3 நாள் அது போயிடும். அதனால் நீங்களும் இந்த பூமி சொந்தக்காரர்கள் அல்ல, அந்நியர்கள் தான் இந்த பூமிக்கு. இங்கே வாசிக்கிறோம் அதை. இப்போது ஆபிரகாம் ஏறத்தாழ அந்த அம்மாவுக்கு 127 வயசு, அவங்களோட ஒரு 10 வயசு கூட ஆபிரகாமுக்கு. இப்போ செத்தாச்சு, பிரேதம் இருக்குது வீட்டில். இப்போ பிரேதத்தை அடக்கம் பண்ணணும். அந்த ஊர் பூரா அந்நியனுடைய இடத்துல இருக்குது. அவங்கள்ட்ட போய் இடம் கேட்க போகிறார். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரணும். அவருக்கு இருந்த பணிவு, அவருக்கு இருந்த இந்த நொறுங்குதல். இப்போ பிரேதம் இருக்குது. இப்போது அவர் பேச போகிறார். ஏத்தியருங்கிற ஜனங்கள் தான் அங்கே ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேச 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு விருத்தமாக, எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும். எங்களுக்குள்ளே நீர் மகாபிரபு. எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும். நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து, நான் சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி என்னென்னா, இவன் ஏற்கனவே பிரபு. அங்கே இருக்க அந்த தேசத்தில் இருக்க எல்லா மனுஷரை விட சீமானவர். ஏராளமான வெள்ளியும் பொண்ணும் அவருக்கு இருக்குது. ஏராளமான வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு குறைவும் கிடையாது. அவன் அந்த தேசத்து ஜனங்களை பார்த்து எழுந்திருந்து, இங்கே வாசிக்கிறோம் 7ஆம் வசனத்தை, என் இருதயத்தில் பல வருஷங்களுக்கு முன்பாகவே நான் அடியோடிட்டு வச்சிருக்கிறேன் இந்த வசனத்தை என்னுடைய இருதயத்தில். அவன் பிரபு, அவன் மகாபிரபு, பணத்திலையும் உலகத்துடைய செல்வத்தையும். ஆனால் அவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் என்ன பார்க்குறான், அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து அங்கே இருந்த ஒருத்தன் கூட பணக்காரனோ இல்லை, செல்வந்தனும் இல்லை. ஆனால் இவன் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரர் அந்த தேசத்தாருக்கு வணக்கம் செய்து, வந்தனம் செய்து, தன்னை தாழ்த்தி, நான் ஒன்று இல்லைங்கிறத தாழ்த்தி. எவ்வளோ ஒரு நல்ல சுபாவத்தை பாருங்கள். அங்கே உட்கார்ந்து அத்தனை பேருடைய இருதயத்தையும் உடைக்குது. அவன் சொல்கிறான் 8ஆம் வசனம் வாசிங்க. அவர்களோடே பேசி, என்னிடத்தில் இருக்கிற பிரேதம் என் கண் முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானால், நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சோகாருடைய குமாரனாகிய எப்ரோன் தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா என்னப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாய் இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றார். அவங்க சொல்கிறாங்க, நீ எதில் விடாலும் அடக்கம் பண்ணிக்க, எங்கே விடாலும் பண்ணிக்க சொல்கிறான். இல்லை, நான் இலவசமாலாம் வாங்கிக்க மாட்டேன். அதுக்கு என்ன கிரையம் சொல்லுங்கள், அந்த கிரையத்தை நான் கொடுக்குறேன்ட்டாங்க. இல்லை அந்த கிரையெல்லாம் நீங்கள் கொடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க. இல்லை, தயவுசெய்து அந்த கிரையை எவ்வளோன்னு சொல்லுங்கள், அந்த கிரையத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன சொல்ல மிக முக்கியமான காரியம்னா, அந்த ஆபிரகாமுடைய இருதயத்திருந்த மனத்தாழ்மை, அந்த பணிவு, அந்த நொறுங்குதல், அந்த உப்பால் சாரம் ஏறினது புறஜாதியாகிய அந்த மனுஷனுடைய இருதயத்தை கரைய பண்ணுகிறது. உப்பால் சாரம் ஏறுது. நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு அந்நியர் தான், முந்தி சொன்னது போல். ஆனால் என்ன சொன்னாங்க, அந்நியனுடைய இருதயத்தை கரைய பண்ணணும். நாம் மனத்தாழ்மையாக பணிந்தவர்களாய் நொறுங்கினவர்களாய் அந்த பூமியின் நாட்களில் தான் உப்பால் சாரமேறின வாழ்க்கை. அதை கண்டு அந்த ஜனங்கள் அப்படியே மனதூருகி போய், அது விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க, இவ்வளோன்னு சொல்கிறாங்க. அது வந்து 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் எப்ரோனின் சொல்லை கேட்டு ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக எப்ரோன் சொன்னபடியே வர்த்தகரிடத்தில் செல்லும்படியான 400 சேக்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தான்.
இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே மக்பேலாவில் உள்ள எப்ரேனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதிலுள்ள குகையும் நிலத்தின் எல்லையெங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கலும் போர். இப்பொழுது அந்த ஊரில் ஒரு அடி நிலம் கூட இப்போ அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் இந்த ஆபிரகாம் வாங்குகிறார், அவருடைய மனைவி அடக்கம் பண்ணுகிறார். அப்புறம் ஆபிரகாம் அவனுடைய ஈசாக்கு, யாக்கோப்பு, அப்புறம் எகிப்தில் அடக்கம் பண்ணுகிற அந்த யோசேப்பு எல்லாரையும் கொண்டு வந்து மறுபடியும் எல்லாரும் அங்கே அடக்கம் பண்ணுவாங்க. இது என்ன முக்கியமான காரியம்னா, இந்த ஆபிரகாம் அவ்வளோ மனத்தாழ்மையாக இருந்து அந்நிய தேசத்தில் அந்த இடத்த வாங்கிக்கொள்கிறான். நீங்களும் நானும் வாழுகிற நாட்களில் உப்பால் சாரமேனின வார்த்தை, கிருபை பொருந்தின வார்த்தை அப்படி வாழும்னா ஆண்டவருக்கு எவ்வளோ மகிமையாக இருக்கும், ஆண்டவருக்கு எவ்வளோ புகழ்ச்சியாக இருக்கும். அதில் வருகிற நாட்களில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயின் வார்த்தைகள் உப்பால் சாரமேறும், கிருபை பொருந்தி இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை. 2 கண்ணால் தான் நம்ம இந்த உலகத்தை பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஆயிரக்கணக்கான கண்ணு நம்மளை பார்த்துட்டு இருக்கிறது அநேக சமயத்தில் மறந்துடுறோம். நான் சாட்சி இல்லை ஊரில், கிராமத்தில், நல்ல வாழ்க்கையில். நான் மறுபடியும் சொல்கிறேன், வருத்தமான காரியமாக இருக்கேன். சாட்சி இல்லை அநேக வாழ்க்கை, நல்ல சாட்சி இல்லை. ஆனால் ஒரு சிலர் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கேன் மனதில். நான் பேரை சொல்லலை, யாரையும் குற்றப்படுத்தலை. ஆனால் அப்படிப்பட்டவங்களை குறித்து வருத்தம் அடைகிறேன் நான். கிருபை இல்லை உங்களோட வாழ்க்கையில், உப்பு இல்லை, உப்பு சப்புன்று வாழ்க்கை வேண்டாம். நம்ம தாழ்த்துவோம், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். ஆண்டவரை கிருபையை தார். போன நாட்கள் போனால் போட்டோம், மீதி கொஞ்சம் நாட்களுக்கு ஆண்டவரை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழட்டும். பால் சாரம் ஏறட்டும், கிருபை பொருந்தின வாழ்க்கை, நல்ல புருஷனை, நல்ல மனைவியை, நல்ல பிள்ளைகளை நான் வாழணுப்பா. எனக்கு கிருபையை தார். கிருபை சும்மா கிடைக்காது, தாழ்வுள்ளவர்களுக்கு மட்டும்தான் கிருபை கிடைக்கும். பெருமொழியும் அகங்காரம் கொண்டவர்களுக்கு தேவன் கொடுக்க மாட்டார். நம்மளே தாழ்த்துவோம், இன்னும் தாழ்த்துவோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோம். ஆமென். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த 2025 கடைசி மாதத்தில் நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. உண்மையாலுமே தேவன் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கிறார். நாம் உணர்வுள்ளவர்களாக இருந்திருப்போமானால் நாம் கடந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் பின்னோக்கி பார்த்தால் நலமாக இருக்கும். ஏதோ யாருக்கோ இந்த வார்த்தை வந்தது என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டாம். உண்மையாலுமே நான் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது, இந்த வார்த்தை ஆண்டவரே எனக்காகத்தான் நீர் பேசியிருக்கிறீர் என்று தான் நான் எடுத்துக்கொண்டேன். நமக்கு ஒரு சூழ்நிலை என்பது எப்போதும் அமையாது. தேவன் நம்மை எதிர்க்கிறவர்கள், நம்மை விரோதிக்கிறவர்கள், நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள், உலகம் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற இடங்களில் நமக்கு சாதகமாக எந்த சூழ்நிலையும் நடக்காது. நாம் சரி பண்ணப்படும்படி, நாம் செதுக்கப்படும்படி, நாம் உடைக்கப்படும்படி, நாம் அவருடைய சாயல் கொப்பாய் மாறுவதற்காக தான் தேவன் அநேக மனுஷர்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாம் அள்ளத்தட்டி நாம் அந்த பழைய மனுஷனுடைய வாழ்க்கை, ஆண்டவரை அறியாத நாட்களில் எப்படி இருந்தோமோ அப்படியே வாழ்ந்தோமானால் அதனால் என்ன பிரயோஜனம்? நாம் கேட்டோம், நம்முடைய வார்த்தை உப்பால் சாரமேறினதாக இருக்கணும். உப்பு நல்லது தான், அது சாரமற்று போனால் விடிய கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. அதே போல் நாம் சபைக்கு வருகிறோம், ஆண்டவரை தேடி இருக்கிறோம், புருஷராக இருக்கிறோம், மனைவியாக இருக்கிறோம், தகப்பனாக இருக்கிறோம், தாயாக இருக்கிறோம். ஆனால் அந்த ஸ்தானத்துக்குரிய நம்முடைய வாழ்க்கை வயதாயிருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாறணுமே. வேத வார்த்தை சொல்கிறது, கோடைக்காலமும் சென்றது, மாரிக்காலமும் சென்றது, இஸ்ரவேலோ மனம் திரும்பவே இல்லை. ஏராளமான வார்த்தைகளை நாம் சபையில் கேட்டுக்கிறோம். தன்மேல் பெய்த மழையை குடித்து முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கிற நிலைமோ சபிக்கப்பட்டு இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சத்தியங்கள், வாழ்க்கைக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை நாம் எந்த சபையிலும்
கேட்கவே முடியாது, எங்கேயும் கேட்க முடியாது. எங்கே போனாலும் பணத்துக்காக செழிப்பின் உபதேசம்தான். தேவன் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி ஆசீர்வதிப்பார், வரப்போகிற வருஷத்தில் இப்படிலாம் செய்வார்னு சொல்லி அந்த வார்த்தைகளை தான் நம்ம கேட்க முடியும். ஆனால் நம்முடைய சபையில் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைமை, நீ எப்படி இருக்கிற அப்படிங்கிற சத்தியத்தை உள்ளதை உள்ளபடி நாம் கேட்கக்கூடிய பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நம்முடைய ஊரில், நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய பேச்சு வார்த்தைகள் வாழ்ந்த விதம் இயேசுவைப் போல என்னுடைய குணாதிசயம் இருந்திருக்கிறதா என்று நாம் கேட்டோம். ஆண்டவர் அந்த ஆதியாகமம் 6:6 சொன்னது போல, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது என்று நாம் கேட்டோம். தேவன் நம்முடைய தெரிந்து கொண்டதுனால நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சந்தோஷப்படுமா, இல்லை விசனமாக இருக்குமா? நம்முடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு தேவன் நம்மை நியாய்ந்திருக்கிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளில் நம்முடைய சுயம் நசுக்கப்படுமானால் அங்கே ஒரு ஜீவன் வெளிப்படும். ஒரு ஸ்தேவான் மரித்தார், ஒரு அருமையான பவுல் எழும்பினார். எத்தனையோ மனுஷர்கள் எழும்பியிருக்க முடியும். நான் சரியான நேரத்தில் வாய் மூடியிருந்தால், நாம் அமைதலாக இருந்திருந்தோமா, எதிர்த்து பதிலுக்கு பதில் பேசாமல் இருந்தோமானால் கண்டிப்பாக அங்கே கிறிஸ்துவனுடைய ஜீவன் வெளிப்பட்டிருக்கும். எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நம்முடைய மாம்சத்துக்கு தான் நம்ம இடம் கொடுத்துருக்குறோம் பிரியமானவர்களே. ஆனால் வரப்போகிற நாட்களில் நாம் கேட்டோம், எத்தனையோ பேருடைய சாட்சி துக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. உண்மைதான், நாம் 2 கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம், உலகம் 1000 கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கு. இவங்க சபைக்கு போகிறாங்க, இந்த சூழ்நிலையில் இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக இல்லைன்னு சொன்னால், ஆமாம்போ இதெல்லாம் சபைக்கு போகுது அப்படின்னு சொல்லி சுயநலமும் பெருமையும் தனக்கானதை தேடுற சுபாவமும் இருக்கும் பொழுது எந்த மனுஷனுக்கிட்டையும் ஒரு விசேஷித்த தன்மை நம்மிடத்துலேருந்து வரவே வராது. கடந்த நாட்களில் எத்தனையோ சூழ்நிலைகளில் நானும் தோற்று போயிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பாரானால் நாம் பேசுவதற்கு முன்பே நம்ம எச்சரிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் பேசின பிற்பாடும் அவர் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். அந்த துக்கம் நமக்கு இருக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அதை குறித்து நான் கடந்த நாட்களில் யோசித்தேன். ஒரு காலத்தில் தாவீது உரியாவினுடைய அந்த சவுலுடைய தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவனுடைய மனது அடித்து கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். சவுலுடைய சால்வையினுடைய தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவனுடைய மனது அடித்து கொண்டது. படக்கு படக்குன்னு அடிச்சுக்கிட்டு நான் பெரிய பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேலே நான் எப்படி கைப்படலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவ்வளவு கூர்மையான மனசாட்சி இருந்தது. ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு அவன் உரியாவின் மனைவி உரியாவை கொன்று அவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்ட போது கூட அவனுக்கு உணர்வில்லை. சாமுவேல் அங்கே பேச வேண்டியது இருந்தது. அப்பொழுதுதான் உணர்வடைந்தான். இப்படி தான் ஆரம்ப நாட்களில் நம்முடைய வாழ்க்கை. ஒரு சின்ன சின்ன காரியத்தில் கூட உணர்வுள்ளவர்களாக இருந்தோம். இப்போ நான் சத்தத்தை உயர்த்தி பேசிட்டேன், ஆவியானவர் உணர்த்தும் பொழுது எல்லா காரியத்தையும் போட்டுட்டு உடனே அந்த காரியத்தை சரி பண்ணினாங்க. ஆனால் இப்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற உடம்புக்கு காலில் ஒரு சின்ன முள் குத்திட்டாவே நம்மளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஆனால் குஷ்டரோகம் ஏற்பட்டுட்டால் என்ன செய்யும்? ஆணி குத்தி சீழ் வடிஞ்சால் கூட ஒரு சொரணையும் இருக்காது. அதே போல் நல்ல கண்ணுன்னு சொன்னால், சமயத்தில் நான் வண்டியில் வருவேன், எரிப்பூச்சி விழுந்துடும் கண்ணில். பூச்சி விழுந்துட்டுன்னு சொன்னால் அந்த போகவே முடியாது. ஆனால் கண்டே பொட்டையாக போய் வீணாக போய்ட்டுன்னு வச்சுங்களேன், அதில் என்ன விழுந்தால் கூட தெரியாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்பதெல்லாம்
அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட நாம் அவருடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கணும். அதுக்கு தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு வாழ்க்கை இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இல்லை, நாம் எங்கள் வீடுகளில் நடக்கிற காரியம் மற்றவங்களுக்கு எங்கே தெரிய போகுதுன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த 100 நாள் வேலையில் வேலை செய்கிற ஸ்தலத்தில் மக்கள் விமர்சிப்பாங்க. அது எப்படியாகிலும் அது வெளியில் வரும். கேட்டது போல் நல்ல வார்த்தைகளாக இருந்தால் அங்கே அது கிறிஸ்துவ அந்த வார்த்தைகள் நாம் வாசனை வீசுகிறவர்களாக இருக்க முடியும். ஆனால் இருக்கிற இடத்துல நாரி கெட்டுப்போக பண்ணுகிறவர்களாகவும் இருக்க முடியும். செத்த ஈக்குள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். அதுபோலவே ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவர்களை அவர்களின் சொற்ப மதியனமும் அப்படியே செய்யும்னு இருக்குது. பெருமானுடைய நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நாரிப்போன ஒரு வாழ்க்கை வாழ வேண்டாம். கிறிஸ்துவனுடைய வாசனை நற்கந்தமாய் அவருக்கு நற்கந்தமாய் இருப்போம். தேவனுடைய நாமம் என் மூலமாய் தூஷிக்கப்பட்டுடுமே, ஒரு தெய்வ பயம். யோசேப்புக்கிட்ட பார்த்தோம்னா இவ்வளவு பெரிதான பாவத்தை நான் தேவனுக்கு விரோதமாய் நான் செய்வது எப்படின்னு சொல்லி அவனிடத்தில் ஒரு தெய்வ பயம் இருந்தது. தெய்வ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமானால் நான் வாய் வந்தபடி கண் கண்டபடி பேசிவிட்டு நான் சரியாக தான் இருக்கிறேன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். நல்ல வெள்ளை வேஷ்டி கட்டின ஒரு மனுஷன் கீழே உட்கார்றதுக்கு அவன் பார்த்து உட்காருவான், அதில் கரைப்படாதபடி பார்த்துக்கொள்வான். ஆனால் அழுக்கு வேட்டி கட்டியிருந்தால் எந்த இடத்த வேணாலும் உட்காரலாம். அதனால் பரிசுத்த ஆவியானவர் நாம் கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழணும். நாம் கடந்த நாட்களில் கூட பிரதர் பேசினாங்க, அதாவது முதலாம் உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெறணும். அதுக்கு நாம் எப்படி இருக்கணும்? பவுல் சொல்லுவார், தேவனுக்கும் மனுஷருக்கும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க நான் பிரயாசப்படுகிறேன். அதனால் நான் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருப்பேனே, ஆனால் நான் ஆண்டவரே என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் நான் உண்மையாக இல்லை ஆண்டவரே, என்னுடைய அசுத்தமான சிந்தனை வருது, நான் இப்படிப்பட்ட மனுஷியாக இருக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் போய் நாம் கதறி நம்மை சரி பண்ணிக்க முடியும். மனுஷரோடு நான் சில காரியங்களை ஒப்புரவாக வேண்டியது இருக்குது, மன்னிக்கலை, சில காரியங்களை குறித்து மனத்தாங்கல் இருக்குது, கசப்பு இருக்குது, அவங்கள நான் மனம் புண்படும்படி பேசிட்டேன், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் அவரிடத்தில் நான் சரி செய்யணும். நான் கடந்த நாட்களில் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது நான் ஆழமாய் மனம் திரும்பினேன். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக நான் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக நான் இருக்கணும். நான் உடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கணும். ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுவார், எசேக்கியா ராஜாவை பார்த்து ஆண்டவர் ஏசாயாவை அனுப்புவார், இந்த வியாதியில் ஏசாயா சாகதான் போகிறாரு, அவனுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்பொழுது எசேக்கியா அவன் மிகவும் அழுதான், சுவர் பக்கமாய் திருப்பி கொண்டு, இப்போ நாளைக்கு இன்னும் 2 நாளில் நீங்கள் சாக போகிறீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கேட்டோம். எப்பேற்பட்ட ஆபிரகாமுடைய மனைவி சாராள் மரித்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனால் அவன் அதை அடக்கம் பண்ணுவதற்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறான். அந்த அந்நிய தேசத்திலே ஒரு நிலத்தை வாங்குவதற்கு அவன் எவ்வளவு தாழ்மையாய் நடைமுறை வாழ்க்கையில் அவனுக்கு எல்லா சோர்ஸ் இருந்தது. ஆனால் தன்னுடைய அதிகாரத்தை அவன் பண்படுத்தவே இல்லை. அவன் அவர்களுக்கு முன்பாக தாழ பணிந்தவனாய் அவன் அங்கே பேசுகிறான். நம்முடைய ஸ்பிரிட் எப்படி இருக்குது? நாம் யார்? நாம் வேடிகளிலும் சந்துகளிலும் இப்படிப்பட்ட இடத்துக்கு வர அருகதையற்றவர்கள் தான். நம்முடைய வார்த்தைகளை பாருங்கள். பிரதர் தான் சொல்லுவாங்க, பிச்சைக்காரன் ஏன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்னா அவன் பெருமையாக இருக்கிறான்னு சொல்லி. எப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பெருமைகளின் நிமித்தம் தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை. பிரதர் சொல்லுவாங்க, ஒரு இம்பார்ட்டன், அதாவது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அவர் ஹியூமிலிட்டின்னு சொல்லுவார். ஆலோசனை தாழ்மை. 2வது முக்கியமான காரியம் தாழ்மை. 3வது மிக முக்கியமான காரியமும் தாழ்மை தான். அதனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு தான் இருள் சூழ்ந்ததாக இருந்தாலும் சரி,
எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி நாம் கேட்டோம். அந்த 50 பேர் முன்னாடி போனவங்க அகங்காரமாக போய் அவர்கள் மாண்டு போனார்கள். ஆனால் 3ஆவதாய் வந்தவன் அவன் எலியாவை போய் தாழ விழுந்து, என்னுடைய பிராணன் உம்முடைய கண்களில் பிரீதியாய் இருப்பதாக, அருமையாக இருப்பதாக என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தினான். அதனால் அவர்களுடைய ஜீவன் தப்பியது. நம்முடைய வாழ்க்கையிலும் பெருமையும் அகங்காரமும் சுயநலமும் கொண்ட தான் ஒன்றுமே இல்லை, நான் நிர்வாணி, நான் குருடன், ஆனாலும் கூட நான் திவ்ய சம்பந்தன், நான் பெரிய ஆள் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருப்போமானால் என்ன செய்ய முடியும் பிரியமானவர்களே? நம்முடைய கடந்து வந்த பாதையை நாம் நினைத்து பார்த்து, தேவன் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும், அது கனி கொடுக்காதா என்று சொல்லி தான் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் இன்னமும் நம்முடைய வாழ்க்கை மாறலைன்னா என்ன செய்ய முடியும்? நல்ல பிரியமானவர்களே, இந்த 2025 நாம் எவ்வளவு தவறி இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை நாரி கெட்டுப்போனதாக இருந்தாலும், ஆனால் இனி ஒரு வாழ்க்கை வரப்போகின்ற நாட்களில் நான் என்னை தாழ்த்த விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், உன்னை எத்தனையோ தரேன் நான் மனஸ்தாபப்பட விட்டுட்டேன் ஆண்டவரே, என் மூலமாக உம்முடைய நாமம் தூஷிக்கப்பட்டு விட்டது, என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து நாம் கதறுவோமானால் தேவன் நம்மை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, வரப்போகிற நாட்களில் நம் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுடையவர்களாய் வாழ்வதற்கு தேவன் நம்மை வழிநடத்துவார். வரப்போகின்ற 2026ஆம் ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் ஆமென். நாம் எழுந்திருப்போம். எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எங்கள் மத்தியிலே வந்திருந்தீர், உம்முடைய பாரத்தை வைத்தீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை தாழ்த்துகிறோம். எத்தனையோ சந்தர்ப்பங்களில் உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் அபகீர்த்தியை கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் நாசரேத்து ஊரில் எவ்வளவாய் கிருபை பொருந்தின வார்த்தை உடையவராய் இருந்தீர். உம்முடைய ஜீவத்தை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்களும் வாஞ்சிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற அந்த வெண் வஸ்திரத்தை ஒருபோதும் கரைப்படுத்தாதபடி வாழ உதவி செய்யுங்க. இரக்கமாக இருங்க ஆண்டவரே. நன்றிப்பா. அந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்ப மாற விரும்புகிறோம். எங்களுடைய வாயின் வார்த்தைகளில் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே, அந்த பணிந்த ஆவியும் நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களாய் இந்த பூமியில் வாழ்ந்துட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.